உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். நீங்கள் நம்ம பார்க்க போறோம்னா குவிக்காக ஒரு 10 மினிட்ஸில் எப்படி ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது பொட்டேட்டோ பொடி மாஸ். ஸோ அதுக்கெல்லாம் தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு. நான் ஒரு உருளைக்கிழங்கு நல்லா பெருசாக எடுத்திருக்கேன். இதில் பண்ண போகிறேன். கூட காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அது கூட ஒரு உப்பு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நமக்கு தேவை. கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கோம். எண்ணெய் வச்சுருக்கோம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். முதல்ல கொஞ்சம் போட்டு அப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்காக வச்சுக்கேன். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும். சிம்பிளாக நம்ம இந்த பொட்டேட்டோ நம்ம பொடி மாஸ் மாதிரி பண்ண போகிறோம். 10 மினிட்ஸில் பண்ண முடியுமோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது 10 மினிட்ஸ் மேலே ஆகாது. தோல் மட்டும் கொஞ்சம் சீவிக்கோங்க. தோல் சீவணும்னு இல்லை, தோல் சீவினா நல்லாயிருக்கும். பட் தோல் நல்லா சத்து தான். நீங்கள் தோலோடு போடுறதா இருந்தால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் கட் பண்ணிடலாம். நான் எனக்கு தோல் சீவி எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு மொறுன்னு நான் இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். தோல் சீவியாச்சு. இப்போ நான் கட் பண்ண போகிறேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பேன் ஏற்றிட்டேன். இப்போவே இதை கட் பண்ணிவிடுங்க. நல்லா தூளாக இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணிடுங்க. இப்போ சைடில் வச்சு கட் பண்ணால் கொஞ்சம் குட்டியாக வரும். இந்த மாதிரி நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதையும் கட் பண்ணிடுவோம். கட்டிங் ரொம்ப ஈஸி தான். அதுவும் உருளைக்கிழங்கு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுவும் நான் பெரிய உருளைக்கிழங்காக எடுத்துருக்கேன். வெர்டிகலாக கட் பண்ணிவிட்டு இப்படி ஹரிசாண்டலாக கட் பண்ணுவாங்க. இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணியாச்சு. நம்ம பேன் காஞ்சிச்சு. இந்த டைமில் இங்கே வாங்க நம்ம இங்கே பண்ணலாம். இப்போ ஸோ நம்ம பேன் வச்சோம். அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு போட போகிறேன். வேறு ஒன்றும் ப்ளைனாக இருக்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் டெக்ஸ்டர். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கை போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம இப்போ கடுகு வெடிச்சிச்சு. சத்தம் கேட்குறதுல அதே நல்லா வெடிச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போடலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணுற மெத்தட் இது. அதனால் நீங்கள் பேச்சுலர்ஸ்னால் கூட யாரும் டிஷ்ஷாக பண்ணிடலாம். நல்லா இதை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இதை ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலாவும் நம்ம இப்பயே போட்டுடலாம். எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அப்படியே போட்டுருங்க. இதை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலரும். இதுதான் கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து மூடி வச்சு நம்ம சமைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா தண்ணி தெளிக்கலாம் லேசாக. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. எப்படியே எதுனா கொஞ்சம் பெருசாக இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் நம்ம உடச்சி விடலாம். ஏன்னா இது பொடி மாஸ் இல்லையா, நம்ம நல்லா இன்னும் பொடியாக கூட நறுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீட்டிட்டாக இருந்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம நல்லா செப்பரேட் பண்ணி விடணும். அதனால் மெயினாக நம்ம எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி போகிறோம். இந்த சின்ன கப்லேயே நான் அரை தான் எடுத்துருக்கேன் தண்ணி. இதுக்கு மேலே நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண போதில்லை. இதே தெளிக்க போகிறேன். அதை கொஞ்சம் தெளிச்சுட்டு, ஏன்னா காய் வேகலைன்னா நல்லா இருக்காது. நம்ம என்ன தான் ரோஸ்ட் பண்ணாலும் காய் வேந்தால் தான் நல்லாயிருக்கும் நமக்கு. அதனால் அதை நல்லா போட்டுட்டு ஒரு கலவிட்டு மிச்சம் தண்ணி இந்த கப்பலே மொத்தம் 6 தண்ணி எடுத்துருக்கேன். நான் அதையும் போடுறேன். நல்லா கேப் போட்டு செப்பரேட் பண்ணி விடுங்க கண்டியில். இப்போ நல்லா ஆயில் எடுத்து போடலாம். கொஞ்சம் ஆயில் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரைக்கு. ஸோ மிச்சம் நம்ம ஆயிலே ஃப்ரை பண்ணுவோம். நல்லா 2 ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுருவோம். இப்போ என்ன பண்ணால் கொஞ்சம் ஹை வைக்கணும், அப்புறம் கொஞ்சம் லோ வைக்கணும், கொஞ்சம் ஹை லோ, அது மாதிரி நம்ம கொஞ்சம் மாற்றி பண்ணி நல்லா கொஞ்சம் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணணும். அப்படியே அதான் பண்ண போகிறோம். நம்ம நெக்ஸ்ட்டு 3-4 மினிட்ஸ்க்கு அதான் பண்ண போகிறோம். நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆயிலும் அப்சர்வ் ஆகும். அதிலே பொட்டேட்டோவும் வேகும். இப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இப்படி கொஞ்சம் உதிர்த்து விடுங்க. இந்த டைமில் கூட நீங்கள் கட் பண்ணி விடலாம். இப்படி கட்டையை வச்சே ரொம்ப பெரிய பீஸாக இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணி விடலாம். நீங்கள் ஃபோல்ட் பண்ணி இப்படி இந்த மாதிரி ஹாஃப் கட் பண்ணி விடு. தீயை விடாமல் அந்த பக்கத்தில் அப்படி பண்ணணும்.
அந்த தீஞ்ச மாதிரி வருதுல்ல, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. அதனால் கொஞ்சம் அதுக்காக தான் நம்ம ஹையில் ஏற்றுறோம். ஹையில் ஏற்றி இப்படி திருப்பி போட்டிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வரும்போது நல்லா ரோஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி ஒன்றா சேரும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் செப்பரேட் பண்ணி விடுங்க நல்லா. அதான் நல்லா எல்லா சைட்லேயும் மொறுன்னு வரும். இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். எப்போ டயர்டாக இருக்குமோ நம்ம சும்மா ஒரு சாதம் வச்சுட்டு எய்தர் பருப்பு கூடையோ இல்லைனா வந்து ரசத்தோடையோ இல்லைனா வந்து தயிர் சாதத்தோடையோ இந்த மாதிரி எது மூலியம்னா நம்ம வந்து இந்த பொட்டேட்டோ நல்லா போகும். அதனால் எது கூடனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சிம்பிளாக பண்ணிடலாம். அது 10 மினிட்ஸில் ரைஸ் மட்டும் சைடில் வச்சுட்டா. நானும் இன்றைக்கி தான் பண்ணுறேன். இன்றைக்கி மண்டே ஈவினிங் டின்னருக்கு ஒரு சாதம் வச்சாச்சு. அதனால் வந்து ஒரு ரசம் இன்னும் தயிர் கொஞ்சம் போட்டு சாப்பிட்லாம். கூட நல்லா இது பண்ணிக்கலான்ட்டு. மசாலாவுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய க்ரியேட்டிவ்னஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக வெறும் சால்ட் பெப்பர் போட்டுக்கலாம். இல்லை நான் இன்றைக்கி போட்ட மாதிரி கொஞ்சம் பெப்பர் தூள் கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா. அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் புளிப்பு வேணால் நீங்கள் ஆம்ச்சூர் பவுடர், சாட் மசாலா அதெல்லாம் கூட வந்து நம்ம சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் இதை போட்டுக்கலாம். இதான் போடணும்னு இல்லை. நீங்கள் வந்து உங்கள் க்ரியேட்டிவ்னஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் புளிப்புனஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதில் புளிப்பு தன்மை ஆட் பண்ணிக்கலாம். சரி, நல்லா வருது. நல்லா ஃப்ரையாக இருக்குது. நான் கொஞ்சம் செப்பரேட் பண்ணி விட்றேன் திருப்பியும். நல்லா இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து செப்பரேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓரளவுக்கு நல்லா செப்பரேட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தால் நல்லா மொறுன்னு செப்பரேட்டாக வந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நீங்கள் அடிக்கடி வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா எப்படி டாஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் கீழே விட்டு இப்படி பரப்பி விடலாம் ஹை ஹீட்டில். ஸோ பார்க்கும்போது நல்லா மொறுன்னு வருதுல்ல. ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். இதை வந்து நான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். நம்ம வந்து சிம்பிளாக 10 மினிட்ஸில் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணிட்டோம். ஆனால் அது வந்து ரொம்ப கிராண்டாக ஒரு ரிச்சான டிஷ் மாதிரி ஆகிடுச்சு. இப்போது இதனுடைய ரசம் சாதம் தயிர் சாதத்தை வந்து இப்போ கிராண்டாக ஆக்க போகுது. ஆக்சுவலாக ஐ கான்ட் வெயிட். நான் போய் சீக்கிரமாக சாப்பிட போகிறேன். நீங்கள் வந்து சீக்கிரமாக சமைக்க போங்க. தேங்க்ஸ்.